ரொம்ப முக்கியமான விஷயம், படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிவைஸ் பண்ணணும். என்னோட பிளான் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் 5 நாள் படிப்பேன், இல்லை சில டைம் 6 நாள் சனிக்கிழமை வரைக்கும் படிப்பேன். சண்டே காலையில் ரிவைஸ் பண்ணுவேன். சண்டே ஈவினிங் ஏதாவது டெஸ்ட் வச்சுருந்தாங்க போய் எழுதுவேன். சண்டே இல்லைனா சண்டே மதியத்துக்கு அப்புறம் ஏதாவது ரிலாக்ஸ், ஏதாவது படம் பார்க்குறது, இல்லை வேறு ஏதாவது ஹாபிஸ் என்னோட இது பண்ணுறதா பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாமல் இருக்கும். இல்லை நம்மளுக்கு வந்து வேறு ஒரு அந்த ரிலாக்ஸ் ஆகிற அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய அந்த மனநிலை வரும். ஸோ டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து எழுதுறதுக்கு பயப்படுவாங்க. இந்த எக்ஸாம் படிக்கும்போது எழுதுறதுக்கு பயப்படுவாங்க. டெஸ்ட்டு வந்து இட் இஸ் அ டூல் ஆஃப் லர்னிங். டெஸ்ட்டு வந்து வெறும் உங்களை சோதனை பண்ணுறதுக்கு உங்களோட நாலேஜ் எந்தளவுக்கு படிச்சிங்கன்னு பார்க்குறது கிடையாது. அது வந்து நம்மளோட நாலேஜை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு, நம்ம நாலேஜை வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் டெஸ்ட்டு. டெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் அ டூல் ஆஃப் லேர்னிங். ஸோ டெஸ்ட்டு நிறைய எழுதி பார்க்கணும். ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு நிறைய எழுதி பார்க்கணும்.